அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாம் நண்பர்களோட ஒரு டீ கடையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு நபர் எனக்கு வயிறு பசிக்குது ஏதாவது வாங்கி தாங்க சொல்லி கேட்குறாரு. நம்ம வடையும் டீயும் வாங்கி கொடுத்ததுக்கு பின்னால் அதை சாப்பிட்டு முடித்து விட்டு ஒரு முகம் மலர்ச்சியோட மகாராசா நீங்கள் நல்லா இருக்கணும் என்று சொன்னால் நம்மளுக்கு அந்த நாளில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தான் இறைவன் படுகிறான். எப்போ தெரியுமா? நம்ம சாப்பிட்டு முடித்ததுக்கு பின்னாலேயோ அல்லது நம்ம தண்ணி குடித்ததுக்கு பின்னாலேயோ மனம் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த நேரத்தில் இறைவன் ரொம்ப சந்தோஷப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸு சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னல்லாஹ லா யர்லா அனில் அப்தி. ஒரு அடியானை பற்றி இறைவன் ரொம்ப பொருந்தி கொள்கிறான், ரொம்ப சந்தோஷப்படுகிறான். எப்படிப்பட்ட அடியான் நம்ம அக்கலத்தை அவன் தனது தேவைக்காக வேண்டி பசிக்காண்டி சாப்பிடுகிறான். சாப்பிட்டு முடித்ததற்கு பின்னால் ஃபயஹ்மதுஹு அலைஹா, அதற்காக வேண்டி இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான், இறைவனை புகழுகிறான். இஷ்ரப ஷரபதன், அல்லது ஏதாவது தாகத்துக்காண்டி தண்ணீர் குடிக்கிறான். ஃபயஹ்மதுஹு அலைஹா, அந்த தண்ணீரை குடித்ததற்கு பின்னால் இறைவன் அதை தந்தான் அல்லவா, அதற்காக வேண்டி இறைவனை புகழுகிறார். இப்படிப்பட்ட மனிதனை பார்த்து இறைவன் பொருந்திக் கொள்கிறான், ரொம்ப சந்தோஷப்படுகிறான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.